சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். பாரதிய ஜனதாவை சீண்டிய விசிக தலைவர் திருமாவளவனை தமிழக பாரதிய ஜனதா செயலாளர் அஸ்வத்தாமன் கடுமையாக சாடினார். பாரதிய ஜனதாவினர் சங்கிகள் என்றால் விசிகவினர் சொங்கிகள் என்று கேலி செய்தார். பிஜேபி இருக்கவங்களாம் சங்கிகள், பிஜேபியில் இருக்கவங்களா சங்கிகள், பிஜேபியில் இருக்கவங்களாம் சங்கிகள், விசிகாவில் இருக்கவங்களாம் சொங்கிகள் அப்படின்னு நாங்க சொன்னா என்ன கேள்வி கேளுங்க? என்ன சொல்றாரு? திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அரணவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி அவர் பிஜேபி பார்த்து அரண்டு போயிருக்கிறார். எங்க எந்த கட்சியில எது நடந்தாலும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டார். நீங்க கவலையே படாதீங்க, பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடங்களிலும் மிக தெளிவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னேன், பிஜேபி பட்டியல் சமூக பெருமக்கள் இருக்கிற பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்துல தான் திருமாவளவன் இப்படி பதறி போய் பேசிட்டு இருக்கேன். நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல சொன்னேன், விசிகா கட்சியில் இருப்பவர்களின் எண்ணிக்கையை விட பாஜகவுடைய எஸ்சி அணியில் இருக்கிற பட்டியல் அணியில் இருக்கிற எங்களுடைய சகோதரர்களது எண்ணிக்கை அதிகம். பிஜேபி மிகப்பெரிய கட்சி, விசிகாவுடைய ஒட்டுமொத்த கட்சிக்கும் வந்தா கூட பிஜேபியுடைய பட்டியல் அணிக்கு ஈடாக முடியாது எண்ணிக்கையில். அந்த அளவிற்கு பிஜேபி தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறது. இது திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால தாவேகாவா இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் அதுல பிஜேபியை இணைத்து பேசி பயந்து போயிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். இல்ல சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க இப்ப சொல்ற இந்த விஷயத்துல செங்கோட்டையன் அவர்கள் டிடிவி அவர்களோட பேசினாரு, அவங்களோட தொடர்புல இருந்தாரு, அவர் போய் தாவேகால சேர்ந்தாரு, இந்த விஷயத்துல எங்கேயாவது பிஜேபி வருதா சார்? தமிழ்நாட்டுல எங்க எந்த அரசியல் கட்சி எது நடந்தாலும் எங்க பிஜேபி வந்து கேக்குறீங்க? நாங்க என்ன அரசியல் விமர்சகர்னு போர்டு போட்டு வச்சிருக்கோமா? இல்ல சார், கேக்குறேன், நான் அரசியல் விமர்சகர்னு போர்டு போட்டிருக்கேனா? நான் பிஜேபி மாநில செயலாளர் தானே. பிஜேபி தொடர்பான விஷயங்களை கேளுங்க. G20 மாநாட்டுக்கு இப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போயிட்டு வந்தாரு, அதனால உலக அளவுல இந்தியாவில என்ன நன்மைன்னு கேளுங்க. இது மாதிரி எங்க எந்த கட்சியில எது நடந்தாலும் பிஜேபி காரங்களை கேட்கறது என்ன வாடிக்கைன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கு எங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எங்களுக்கு கிடையாது. நாங்க மக்கள் பிரச்சனைகளை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இதை பண்ருட்டிக்கு ஒரு ட்ரெயினை கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு வேற ஏதாவது கோரிக்கை இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை கேள்வியா கேளுங்க. எந்த கட்சியிலயோ ஏதோ நடந்தது எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களுக்கு அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒண்ணு கிடையாது.